நீங்க தாகசாந்தி செய்துகிட்டு போய் ரங்கனை தரிசனம் பண்ணுங்க. ஏகாதசி என்று யாராயிருந்தாலும் பாண்டுரங்கனை சேவித்து விட்டு தீர்த்த பிரசாதங்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நேர வைகுண்டத்துக்கே போவார்கள். பாலாபிஷேகத்திற்கு 10 வராக, பிரத்யேக தரிசனத்துக்கு 16 வராக, ஏகாந்த சேவைக்கு 40. வாங்க 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 வாங்க, ஓடி வாங்க. வாங்க 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 வாங்க. என்ன சுவாமி, பாண்டுரங்கனை பார்த்த கூட பணம் கேக்குறீங்க? இனாமாக தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தால் இறைவனுக்குள்ள பெருமை போய்விடும் ஐயா. இது என்ன சுவாமி, இவ்வளவு பணத்தை வாங்கிக்கிட்டு இத்துணூண்டு பிரசாதம் கொடுக்கறீங்க? பிரசாதம் என்றால் என்ன? நாக்கில் தடவிக்கொள்ளும் அளவு என்று அர்த்தம். அநியாயம், அக்கிரமம். கோவிலுக்குள்ள தீண்டத்தகாதவங்க எல்லாம் வர்றாங்க. நில்லுங்க நில்லுங்க, கோவிலுக்குள்ள நீங்க வரக்கூடாது. சாமி, இன்னைக்காவது அந்த பாண்டுரங்கனை பார்க்க விடுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. பஞ்சமர்களுக்கு பிரசாதமா? சும்மா நிக்கிறீங்களே, வரட்டுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க ஐயா, எழுந்துருங்க எழுந்துருங்க. மும்பாஜியாரே, என்ன இது அநியாயம்? எதற்கு இவர்களை விரட்டுகிறீர்கள்? பின்ன தீண்டத்தகாதவங்க ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சு அசுத்தப்படுத்த வராங்க, அந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கவா? தீண்டத்தகாதவர்கள் என்று இவர்கள் முகத்தில் எழுதியிருக்கிறதா? இவர்களும் நம்மை போல் மனிதர்கள் இல்லையா? இல்லை, பஞ்சமர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லும் சுயநலமிகளும் இருக்கிறார்கள். ஆனால் பகவானின் படைப்பிலே எல்லாரும் சமம்தான். எல்லார் உடம்பிலும் ஓடும் ரத்தம் ஒன்றே, உள்ளே இருக்கும் உயிரும் ஒன்றே. பிறக்கும் போதும் இறக்கும் போதும் இல்லாத இனங்களும் ஏற்ற தாழ்வுகளும் இடையிலே மட்டும் எதற்கு வர வேண்டும்? துக்காராம், முட்டாள் மேதைக்கு சொன்ன கதையா இப்ப தர்மத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உங்க தாத்தாவே வந்தாலும் சரி, நான் என் உடம்புல உயிர் உள்ள வரைக்கும் உன் ஆளுங்களை ஆலயத்துக்குள்ள நுழைய விட மாட்டேன். இந்த கோயிலு உங்க சொத்து இல்ல, இந்த ஐயாவுடைய பெரியவங்க கட்டி வச்சது. பாருங்க மும்பாஜியாரே, இவங்களை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த கடவுள் எல்லாருக்கும் சொந்தம். வாங்கய்யா. ஐயோ ஐயோ, அவச்சாரம் அவச்சாரம் அவச்சாரம். ஐயா ஐயா, பாண்டுரங்கா, வைகுண்ட ஏகாதசி என்று மடிந்தவர்களுக்கு உடனே பரமபதம் கிடைக்கும் என்பார்கள். இந்த அன்பருக்கு இந்த ரூபத்தில் கருணை புரிந்தாயா சுவாமி? பாண்டுரங்கா பாண்டுரங்கா, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். இந்த பாவிகள் எல்லாம் ஆலயத்தையும் ஆலய தர்மத்தையும் பாழாக்கிட்டாங்க. இந்த துக்காராம் சன்னதியில இருக்கிற புனிதமான தீர்த்தத்தை கொண்டு வந்து பஞ்சமனுக்கு கொடுத்து மகா பாவம் பண்ணிட்டான். பக்தர்களே, பேசாமல் இருக்கலாமா? இந்த கொடுமை எங்கேயாவது நடந்திருக்கா? எப்போதாவது உண்டா? இன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்திருக்காங்க, நாளைக்கு உங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்துருவாங்க. ஆமா ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த துக்காராம் தான். ஆமா, இந்த துக்காராம் பஞ்சமர்களை தூண்டி விட்டுருக்காரு. முதல்ல இவருக்கு புத்தி புகட்டணும். ஐயா, அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. நான் இருக்கேன். துக்காராம், நீ செய்த இந்த தெய்வ அபச்சாரத்துக்கு இன்னையிலிருந்து உன்னை இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கி வச்சிருக்கிறோம். பேசாம போயிடு. போகிறேன் போகிறேன். மனிதனை நீங்கள் வெளியேற்றலாமே தவிர மனிதனின் மனிதாபிமானத்தை வெளியேற்ற முடியாது. இனத்தால் எண்ணத்தால் இப்போது நடைபெறும் அக்கிரமம் நிலைக்காது. மடமைமிக்க உங்கள் ஜாதி கொடுமை வாழாது. மாறிவரும் சமுதாயம் ஏற்காது. எந்த காலத்திலும் மனிதத்தன்மைதான் வாழும். சமத்துவமே வெல்லும். நினைவில் கட்டும். இந்த வினாடியிலிருந்து துக்காராம பந்தி போஜனத்துக்காவது மற்ற விருந்துகளுக்காவது கூப்பிடக்கூடாது. சுபங்களுக்கோ அசுபங்களுக்கோ அவர் வீட்டு வாசலை மிதிக்க கூடாது. நான் சொல்றது நியாயம் தானே? நியாயம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.